வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் 3-in-1 ஒரு கிரேவி தான் பண்ணி போகிறோம். இந்த கிரேவியை பண்ணி வச்சுட்டா நீங்கள் சாண்ட்விச்சில் வச்சு சாப்பிட்லாம். ரெண்டாவது சாதத்தில் போட்டு சாதமாகவும் பிசைஞ்சிக்கலாம். இது சாதாரணமாக எல்லாம் பண்ணக்கூடிய ஒரே கிரேவி தான். அதையே நான் இப்போ கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக பண்ண போகிறேன். சப்பாத்தி கூட இந்த கிரேவி தொட்டு சாப்பிட்றலாம். ஒன்று பண்ணினா 3-in-1 நம்ம சாதாரணமாக எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சட்னி தான் இது. அதையே நம்ம முளை கட்டின பயிரெல்லாம் சேர்த்து பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு இது போல் ஒரு சின்ன குக்கர், எனக்கு சின்ன குக்கர் இல்லைன்னா கை உடஞ்ச மாதிரி இருக்கும். இதிலே தான் சாம்பார், இதிலே தான் ரசம், இதிலே தான் கறி, இதிலே தான் கூட்டு எல்லாம் பண்ணுவேன். ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நான் கடுகு போடுறேன். நீங்கள் கொஞ்சம் சீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கிட்டேன். இது கருகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் பச்சை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பதங்கினாலே போதும். வச்சுட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். நம்ம குக்கரில் செய்கிறதுனால நல்லாவே வெந்துடும். ஓரளவு பதைக்கலாம். இதுலேயே மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன் நான். இது கூட குழைய வேகணும்னு அவசியம் இல்லை. இது பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துங்க. இது வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா. இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் போட போகிறதில்ல. தேவையான அளவு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். இது கூட நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட நான் எடுத்து வச்சுருக்கிறேன் பயிறு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இது முளைக்கட்டின பயிறு. இந்த மாதிரி பயிரை முளைகட்டி இந்த மாதிரி ஹோல் உள்ள பாத்திரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா, இதுலேயே முளைகட்டினேன் இதுலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திக்கலாம். இது நல்ல ப்ரோட்டீன் ரிச்சு. சுகர் பேஷண்ட்க்கு இது நல்ல ஃபைபர் இருக்கிறதுனால பசியும் கண்ட்ரோல் பண்ணும். இதில் தேவைன்னா நீங்கள் காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கொத்தமல்லி போட்டாச்சு. நான் தண்ணியெலாம் விட போகிறதில்ல. நீங்கள் தண்ணி தேவைன்னு நினச்சா கொஞ்சம் விட்டுக்கலாம். அப்படியே தான் மூடி வைக்க போகிறேன். ட்ரையாகவே இருக்கட்டும்னு குக்கரை மூடி லைட்டை போட்டுக்கலாம். இப்போ இது ஒரே விசில் வந்தால் போதும். நம்ம பேன்லேயும் பண்ணலாம், ரொம்ப நேரம் எடுக்கும். இது மொத்தமே 5 நிமிஷம் தான் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை சுற்றி மேடையில் எங்கெங்கே க்ளீன் பண்ணுவோம் பண்ணிக்கிடலாம். மண்ணெலாம் அது இடத்துல வச்சிடலாம். கையோடு இப்படி செய்யுங்க. உங்கள் வீடு எப்பயுமே, உங்கள் கிச்சன் முதல்ல எப்பயுமே நல்லாயிருக்கும். எடுத்து சாமான் அது எடுத்துட்டு போயிட்டாலே பாதி மேடையும் நமக்கு காலி ஆகும். இதெல்லாம் புதுசாக பிகினர்ஸ்க்கு நல்லா செய்ய தெரிஞ்சவங்களுக்கு இல்லை. பாருங்கள், ஒரு விசில் தான் போதும் நமக்கு. சாதத்துக்காக இருந்தாலும் சரி, சப்பாத்திக்காக சைட் டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இப்போ சாண்ட்விச்சில் கூட உள்ளே வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் அதுக்காக இருந்தாலும் சரி ஒரு விசில் போதும். பாருங்கள், நான் 3 செட்டு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு 2, மைலோ பிங்கோவுக்கு 1. நம்ம கிரேவி இப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் ட்ரை கிரேவியாக தான் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம ப்ரெட்டில் வைக்கும்போது கொசன்னு ஆகாமல் இருக்கும். மிச்சம் இருக்கிற ப்ரெட்டை போல் பாருங்கள், 2 சுற்றிங்க. இந்த மேலே இருக்குல்ல இந்த கவரை
இப்படியே நல்லா இழுத்து விட்டுங்க டைட்டாக. இப்போ நம்ம ப்ரெட்டு ரப்பர் பேண்டோ எதையுமே தேடாமல் இப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நீட்டிட்டு இடத்த அடைச்சிட்டுலாம் இருக்காது, அழகாக அவ்வளோதான். இதோ இந்த சட்னி அரைச்சி வச்சுருக்கிற சட்னி ரெடியா, க்ரீன் சட்னி. இதை இப்போது ஒரு பக்கத்தில் ரைட் எடுத்து தடவிக்கலாம். இந்த சட்னியில் சாதாரண க்ரீன் சட்னி மாரி அரைச்சிட்டு அதில் வேர்க்கடலையை வறுத்து தோல் எடுத்துட்டு சேர்த்து அரைச்சி தடவி வைக்கலாம். இதைமாரி சாண்ட்விச்சுக்கு அது சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கும் இதுவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தடவிக்கிங்க. கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நல்லா வரும் தடவுறதுக்கு. இதுதான் கரெக்டாக இருக்குது. அதிகமாக உங்களுக்கு சட்னி வேண்டாமல் நீங்கள் குறைச்சிக்கலாம், தண்ணி ஆக்கிக்கலாம். இப்போ இன்னொரு பாகத்தில் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா வெண்ணெய் தடவிக்கிங்க. இப்போ எனக்குங்கிறதுனால நான் இதில் வெண்ணெயெல்லாம் தடவலை. அப்படியே தான் இந்த தால் கிரேவியை உள்ள வச்சுக்கிறேன். வச்சது மேலே நம்ம இந்த சட்னி தடவி வச்சுருக்கிற மிக்ஸ் மூடிக்குங்க. இது போலவே மிச்சத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது போல் நான் 3 சட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டோஸ்டர் பாருங்கள், நான் சாதாரணமாக தான் போட்டேன் மீஷோவில். இந்த மாதிரி வந்தது. சரி, இதுவும் நல்லா தான் இருக்குது. நம்ம ரைஸ் சாண்ட்விச்லாம் பண்ணால் உள்ள ஸ்டஃபிங்க்கு இது மாதிரி நடுவில் வச்சா குழியாக நல்லா இருக்குங்கிறதுக்காக இதையே அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாண்ட்விச்சுக்கு கொஞ்சமாக மேலே நெய்யோ வெண்ணெயோ தடவிக்க போகிறேன். நான் நெய் தடவிட்டு நம்ம சாண்ட்விச் மேக்கரில் தடவ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்கம் தடவிக்கலாம். இந்த மாதிரி சாண்ட்விச் மேக்கரை எடுத்து வச்சு இதில் நம்ம நெய்யை தடவி வச்சிருக்கிற பக்கத்தை அடிப்பக்கம் வர மாதிரி வச்சு மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் வேண்டாங்கிறவங்க அப்படியே செஞ்சுக்கலாம். ஒரு மூடி இதில் எப்படி ஒரு லாக் இருக்குது, நம்ம அழகாக மூடிக்கலாம். மூடி ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அடுப்பை இப்போ தூக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சம் சூடாகட்டும், திருப்பிக்கலாம். அழிச்சி பிடிச்சி திறந்தால் இது கைட்டிக்கும். அதை மெதுவாக பிடிச்சி திருப்பிக்கலாம். இதை மாதிரி நல்லா திருப்பி ஒரு 2 நிமிஷம் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதே கிரேவியோட கொஞ்சமாக சாதம் போட்டு நெய்யும் போட்டுக்கிட்டேன். செய்யுது கொஞ்சம் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கூட பிழிஞ்சிக்கலாம். ரைஸும் ரெடி, டிஃபனும் ரெடி. சாதத்துக்கு கட்டாயம் எலுமிச்சம் ஜூஸ் சேர்த்துங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.
சாண்ட்விச்சை இது போல் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் நெய்யை தடவி சுட்டுருக்கிறதுல மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நியூட்ரி பால்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற ரைஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரைஸ்க்கு நீங்கள் அப்பளமோ சிப்ஸோ ரைத்தாவோ எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி. இது மாதிரி லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் பெரியவங்களானாலும் சரி சின்ன குழந்தைங்களானாலும் சரி கொடுத்து விடலாம். க்ளீனாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த ரைஸ் மேலே நம்ம டெக்கரேஷனுக்காகவும் வாசனைக்காகவும் கொத்தமல்லி இது போல் சிசர் வச்சு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பராக நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் குழந்தைக்காக இருக்கட்டும் இது கூட தனி பாக்ஸில் ரைத்தா வச்சு கொடுத்துருங்க, இல்லை சட்னி வச்சு கொடுத்துருங்க. சுத்தமாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. நம்மளும் நியூட்ரிஷியஸான ஹெல்த்தியான ஃபுட்டு சமைச்சு கொடுத்த திருப்தி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.